நாளைக்கு என்ன கூத்தரிக்க போறாங்க தெரியல. சட்டமன்றத்தில் என்னை மட்டும் கைது செய்யல. முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் திரு மார்க்கண்டேயன் அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, சீட்டுக்கட்டுல 1 இருக்கும் 2 இருக்கும் ஜோக்கர். இங்க 52 ஜோக்கர். லாட்டரி விற்கிற அமைச்சர் யாரு? திருட்டு விசிடி வித்த அமைச்சர் யாரு? உருட்டுக்கட்ட அமைச்சர் யாரு? பவுடர் போடுற அமைச்சர் யாரு? காக்கி டவுசர் அமைச்சர் யாரு? சங்கி அமைச்சர் யாரு? இந்த 3 மாதங்கள்ல 100 நாட்கள், நாளைக்கு என்ன கூத்தரிக்க போறாங்க தெரியல. சட்டமன்றத்தில் இந்த 100 நாட்கள்ல மட்டும் என்னை மட்டும் கைது செய்யல. முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு உடனே விடுவிக்கப்பட்டார். சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு மார்க்கண்டேயன் அவர்களையும் இதே மாதிரி கைது செய்து மிரட்ட பார்த்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, இப்போ துடிப்பா வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜென்சி இளைஞர்கள், இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு யாரை எழுப்பி விட்டுருக்காங்களோ இல்லையோ, இந்த புதிய தலைமுறையினரை நாம எழுப்பி விட்டுருக்கிறோம். இந்த தோல்வி மூலமாக நாம எழுப்பி விட்டுருக்கிறோம். நாம இல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங் அரசு. ஜென்சி இளைஞர்கள் சகோதரர் அன்பானந்தம், சகோதரர் வினோத் சூரியகுமார், சகோதரர் சரண், இவங்க எல்லாம் டார்கெட் பண்ணி கைது பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, நான் தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வந்த பிறகு அங்கு யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ அவங்க மேலாம் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சிலர் கைதும் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாரும் சட்ட போராட்டம் நடத்தி சிறையிலிருந்து அவங்க எல்லாம் மீட்டது யாரும் பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள். நீங்க தான் அதற்கு காரணம். அந்த பெருமை உங்களுக்கு தான். இந்த சோஃபா மாடல் அரசுக்கு நம்முடைய கழகத்தை பத்தியோ, கழகத்துடைய வரலாறு பத்தியோ, இந்த சட்டத்துறையினுடைய வரலாறு பத்தியோ அவங்களுக்கு இன்னும் முழுசா தெரியல. கடந்த காலங்களில் முத்தமிழர் கலைஞருடைய கைதாக இருக்கட்டும், நம்முடைய கழக தலைவருடைய கைதாக இருக்கட்டும், இப்படி கழகத்திற்கு எப்பெல்லாம் நெருக்கடி வந்ததோ அப்பெல்லாம் அதை உடைச்சு தவிடுபொடி ஆக்கியது நம்முடைய சட்டத்துறை தான். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது யார் வேணா யாரைய வேணா கைது பண்ணலாம். ஆனா பவர்ல இல்லாத போது, சொல்ல போனா எதிர்கட்சியாக கூட இல்லாத போது, ஆட்சி அதிகாரத்திலேயே இருந்த ஒரு முதலமைச்சரையே ஊழல் வழக்கில் சிறைக்கு அனுப்பின துறை நம்முடைய சட்டத்துறை, திமுகவுடைய சட்டத்துறை. இப்படிப்பட்ட பல்வேறு பெருமைகளை கொண்ட உங்களுக்கு இன்னைக்கு வர்ற விஷயங்கள், நீங்க பார்க்கிற நெருக்கடிகள், இதெல்லாம் மிக மிக சாதாரணமாக தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த 100 நாட்கள் விழிப்போடு இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் விழிப்போடு நாம இருக்க வேண்டும். இன்னைக்கு தட்டு தருமாறி பவருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய கோஷ்டி பாத்தீங்கன்னா, யாரா 1 சீட்டு கட்டுல 1 இருக்கும் 2 இருக்கும் ஜோக்கர். இங்க 52 ஜோக்கர். நமக்கு தான் பேர் தெரியல, யார் அமைச்சர் யார் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெரியல, யாருக்குமே தெரியல. அவங்களால அடமொழி வச்சு பேசினாதான் மக்களுக்கு புரியுது. லாட்டரி விற்கிற அமைச்சர் யாரு? பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்த அமைச்சர் யாரு? திருட்டு விசிடி வித்த அமைச்சர் யாரு? உருட்டுக்கட்ட அமைச்சர் யாரு? பவுடர் போடுற அமைச்சர் யாரு? காக்கி டவுசர் அமைச்சர் யாரு? சங்கி அமைச்சர் யாரு? இப்ப கிட்டத்தட்ட கலந்துரையாடல் ஆயிடுச்சு. இப்படி அவங்க பேர் சொல்லி சொன்னா கூட உங்களுக்கு தெரியாது. அவங்களோட பட்ட பேர் வச்சு கூப்பிட்டாதான் நமக்கே புரியுது.